ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களால் நீங்கள் பார்த்து டெக் சம்மந்தம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விவோவோட X90 Pro. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. அதுதாங்க ஒன் ப்ளஸ் லெவல் சீரீஸில் கொடுத்துட்டு வந்தாங்களே பிளாக் ஹோல் டிசைனு, அதே டிசைனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கேட்டால் விவோவோட X90 Pro அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, டிசைன் வைஸ்ல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஸ்பெக் வைஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? 6.78 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ராசஸரும் கொடுக்கணும் அப்படின்னு MediaTek Dimensity-யோட 9200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nanometer பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். அப்படியே கேமரா சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கோ கேமரா, ஏன்னா இந்த ஃபோனே கொண்டு வந்தது கேமராக்காக தான். சரி, இப்போ ஸ்பீக்கருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்லையும் இருக்கும், டாப்லையும் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். 3.5mm ஜாக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. 3.5mm ஜாக்லாம் இல்லவே இல்லை. அடுத்தது அப்படியே வெயிட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் விவோ கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க. இது தடவை கொஞ்சம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருந்தால் ஃபோன் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி X80 வந்து நம்மளால ஒரு கையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபோனாவது கொஞ்சம் ஹேண்டியாக எடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பேட்டரி சைட் போகணும்னு வச்சுக்கோங்களேன், 4870 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஏன்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இன்ஃபினிக்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதே தான், எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் யூஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்டு வந்து என்னன்னா ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் யூஐ 13 கொடுத்துருக்காங்க. குட். அடுத்தது UFS 4.0 அப்படிங்கிற ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இது நிறைய ஃபோன்லாம் இருக்கு. ஸ்டோரேஜ் அது பார்த்தீங்கன்னா 120லேருந்து 256லேருந்து 516 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் டைப் கொடுக்குறாங்க. ரேம் வேரியன்ட் என்னன்னு கொடுக்கல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கிளாஸ், ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லவே இல்லை. ஐ திங்க் கார்னிகுலா கிளாஸ் 5 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே பார்த்து நம்ம கேமரா சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 50 MP மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இப்போ 50 MP டெலிஃபோன் கேமரா, அது 2x வரைக்கும் ஆப்டிமைசேஷன் ஜூம் பண்ணிக்க முடியும். அதை விட சூப்பர்னு சொல்ல முடியாது. 12 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இது நார்மலாக இருக்கிறது தான். ஓகேவா? அடுத்தது செல்ஃபிஸ் கேமரான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஃபிக்ஷனில் சாம்சங்க்கே டஃப் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.